எவ்வளோ பெரியவர்கள் இந்த மகிழ்ச்சியை வளர்த்தாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இல்லை. பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவர். கொஞ்சம் நினைவுபடுத்துகிறோம் உங்களுக்கு, அதெல்லாம் சொல்லணும். இப்போ கற்றாரை கற்றாரே காமூர்வரன்னா ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி மாண்புமிகு சி சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றுகிறார். எல்லா காங்கிரஸ்காரர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். அண்ணா மெத்த படித்த மேதை எழுந்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இயேசுநாதர் மலைப்பொழிவு செய்தது போல் இருந்ததுன்னு பாராட்டினார். அப்போ தான் கை தட்டினாங்க எல்லாரும். சிஎஸ் எழுந்தார். என்னை இயேசுநாதர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், பெருமையாக இருக்கிறது, என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி என்றார். பேரறிஞர் அண்ணா மெத்த படித்தவர் இல்லையா? இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்களை தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லைன்னார். சார் அவரும் சிஎஸும் சந்தோஷப்பட்டார், அவரும் சந்தோஷப்பட்டார். சார் சட்டசபை கலகலப்பாக இருந்தது. அது பிற்காலத்தில் கைகலப்பாச்சு, அது வேறு. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? படியும் கல்லுதான், சிலையாக இருப்பதும் கல்லுதான். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா? கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைகிறதென்றால் எல்லா பெருமைக்கும் சிறுமைக்கும் மனிதன்தான் காரணம்.